இப்போ என்னன்னா நீயா நானா டாக் ஷோல இந்த டாக் லவர்ஸ் வெர்சஸ் டாக் ஹேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி காமிச்சா மாதிரியே இருக்கு. பக்கத்து தெருல இருந்து வரேன், இப்போ என்னைய கடிச்சு போடுமே. நீங்க அந்த டைம்ல வராதீங்க, நைட்ல வராதீங்க, அந்த மாதிரி புது ஏரியாக்கு போகாதீங்க. டாக் கிட்ட நீங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்க மக்கள் பேசினாங்க. பேசினதுக்கு அப்புறம் இந்த படவா கோபி அப்ப ஆக்ட்ரஸ் அம்மா அவங்கலாம் வந்து விளக்கம் வேற கொடுத்துருக்காங்க வீடியோல. நாங்க பேசினது 8 hours, ஆனா அது போட்டது 45 நிமிஷம் தான், அது ஃபுல்லா எடிட்டட். இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவில போடுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ஓட்ட ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோவே இவ்வளவு கிரிஞ்சா பேசி கிடக்க எதுவோ மொத்தமா விட்டா என்ன ஆயிருந்திருக்கும். மாட்டின கைப்புள்ளைக்கே இந்த நிலைமைன்னா அடி வாங்கணும் உயிரோட இருந்திருப்பாங்கல்ல. பேசுறது பூரா சம்பந்தம் சம்பாதிக்கிற பேரு படவா கோபி. எங்க ஊர்ல எப்படி படவா பிச்சு புடுவோம் பிச்சு அப்படின்போம். காரி துப்புனது பத்தாதுன்னு மேலும் மேலும் அவமானப்படுத்திக்கிது இந்த அம்மு. 8 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ண ஒரு விஷயத்த வெறும் 45 நிமிஷம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஒரு நாய் வந்து விழுந்ததுனால கீழே விழுந்து என் பையன் இறந்துட்டான்னு ஒருத்தர் சொல்றாரு. அதுக்கு ஒரு பொம்பளை கேட்குது, ஒரு குழந்தை வந்து விழுந்து கீழே விழுந்து உங்க பையன் செத்துருந்தா விட்டுருவீங்களா, கண்டுக்க மாட்டீங்களா? குழந்தைய அதாவது இழந்தவர் அவரே என்ன தெரியுமா சார் சொன்னாரு? அப்ப கூட அவர் சொன்னாரு நாயை கொல்லலாம் அவர் சொல்லலையே. நான் கேட்குறேன், நீங்கள் வளர்ப்பு நாய் ஒன்று வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க, அது என்னை கடிச்சிருதுன்னா நான் உங்கள் மேலே வழக்கு போட்டுடலாம். நான் வழக்கு போட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கி ஈரங்காயில் அதுக்குள்ளே இங்கே பிட்புல் ஒரு நாய் வந்து இங்கே ஜாபார்கான்பேட்டையில் கடிச்சு ஒருத்தர் கொன்னே செத்தே போயிட்டார், கருணாகரன் பேர். நமக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி எல்லா மிருகங்களுக்கும் பைத்தியம் பிடிக்கும். யானை தூக்கி போட்டு மிதிக்குது, வளர்த்தது தானே, வளர்த்த நாய் தூக்கி போட்டு மிதிக்குது. அவன் அத்தனை விட குட்டிலேருந்து பால் கொடுத்து வளர்த்து ரெடி பண்ணி கொண்டு வர்றான், ஒரே தூக்கி போட்டு மிதிக்குது. அதுக்காண்டி சிறைவாசியை போய் நீங்கள் எப்படி ஒரு டாகோட கம்பேர் பண்ணுவீங்க? ஷோவிலே கேட்குறேன். அதெல்லாம் வெட்டிட்டில் போட்டிருக்கணும், அதெல்லாம் அப்படியே விட்டாங்களே, எப்படி விட்டாங்க? அதை ஒரு நாயை போய் காதில் போய் நாயே நீ கடிப்பியா கடிக்க மாட்டியா, உனக்கு வெறி பிடிச்சிருக்கா வெறி பிடிக்கலையா சொல்லு, நான் கவர்மெண்ட் காப்பகத்தில் கூட போட்டுருன்னு கேட்பீங்களா? லபக்குன்னு கடிச்சு விட்ருவோம். ரேபிஸ்க்கு மருந்து கிடையாது, மந்தா செத்துருவோம், நம்ம கன்ஃபார்ம் செத்துருவோம். தனியாரையில பூட்டி வச்சிடுவாங்கன்ற மாதிரி ஐயோ கடைசி நேரம் நீங்க ரொம்ப அக்ரெசிவா ஆடுவீங்க சார். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நாய் வண்டிகள்லாம் இருந்ததுல்ல, நம்ம அதை பத்தி பேசணும் சார். பெய் இருக்குமா, ஏகப்பட்ட நியூசன்ஸ். இந்த நாய் லவ் பண்றாங்க, நாயை லவ் பண்றான், அதை லவ் பண்ற ஏகப்பட்ட நியூசன்ஸ். அதாவது நாய் வந்து நம்மளோட வாழ்வியலோட சம்மந்தப்பட்டது, பாதுகாப்போட சம்மந்தப்பட்டது, நம்ம வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி. நான் இல்லைன்னு தான் சொல்லலை, பட் உங்கள் வளர்ப்பு உங்கள் வீட்டோட வச்சு. ஒரு யானை பாகர் இருப்பார், உங்கள் ஃப்ளாட்டை கொண்டு ஒரு யானையை கட்டி நான் ஒத்துக்குவீங்களா? சாப்பாடு இல்லைன்னு நினச்சி நான் பால் பாக்கெட்லாம் வாங்கி பீச்சு வாயிலெலாம் விட்டேன். ஆனால் இன்றைக்கி தெரியுது அது ரேபிஸாக கூட இருந்திருக்கலாம். ஈவன் எனக்கு அன்னைக்கு தெரியல. இது நடந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். அது வேறு பயந்துடாதீங்க, நான் நாயை மாற மாட்டேன். தள்ளி உட்கார்றாங்க. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க சார்? இதுக்கு முன்னாடியே வந்து இந்த நாய் காதலர்கள் அப்புறம் வந்து இந்த டாக் விஷயமா வந்து நம்ம பேசியிருந்தோம். நீங்க தான் அந்த வந்து வழக்கு தொடர்ந்தீங்க, அதில் நீங்க வெற்றியும் அடைஞ்சிங்க. இப்போ என்னன்னா நீயா நானா டாக் ஷோல இந்த டாக் லவர்ஸ் வெர்சஸ் டாக் ஹேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி காமிச்சா மாதிரியே இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரியே அங்கே இருக்கிறவங்களும் அதுக்கு சாதகமாக ஏதாவது என்ன இந்த டாக்ஸை வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி பேசுகிற ஒரு தரப்பும், இல்லை டாக்ஸ் வந்து இருக்கணும், அதுக்கு நீங்கள் தான் வந்து ஒத்துழைக்கணும், டாகு கிட்ட நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்க மக்கள் பேசினாங்க. பேசினதுக்கப்புறம் இந்த படவா கோபி அப்போ ஆக்ட்ரஸ் அம்மா அவங்கலாம் வந்து விளக்கம் வேற கொடுத்துருக்காங்க வீடியோவில். நாங்கள் பேசினது 8 hours, ஆனால் அது போட்டது 45 நிமிஷம் தான், அது ஃபுல்லாக எடிட்டட் வெர்ஷனாக தான் போட்டிருக்காங்க. நாங்கள் அப்படி பேசவே இல்லை, நாங்கள் அப்படி மீன் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்களோட கருத்து என்ன சார்? படம் கூட தான் வருஷம் ஃபுல்லாக எடுக்கிறான், அப்படியே போட முடியுமா? ரா ஃபுட்டேஜை எடிட் பண்ணி அது தேவையா, படத்துக்கு தேவையா, காட்சிகளுக்கு தேவையா போடுவான். போட்ட ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோவே இவ்வளோ கிரிஞ்சா பேசி கிடக்க எதுவோ மொத்தமாக விட்டா என்ன ஆயிருந்திருக்கும். மாட்டின கைப்புள்ளைக்கே இந்த நிலைமைன்னா அடி வாங்கணும் உயிரோட இருந்திருப்பாங்கல்ல. உங்களை 10 நிமிஷம் பேச விட்டதே இவ்வளோ கிரிஞ்சி. பேசுறது பூரா சம்பந்தம் சம்பாதிக்கிற பேர் படவா கோபி. எங்கள் ஊரில் எப்படி படவா பிச்சு புடுவோம் பிச்சு அப்படிம்போம். படவானாலே சரியில்லையே, ரொம்ப அக்கோடாவில் இருக்குது அந்த வேர்டு படவா கோபி. அடமொழியை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அவரெல்லாம் பெரிய ஜீனியஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க நான் ஒரு நேரத்தில். இவ்வளோ ஒரு டாப்லெஸ் பர்சனாக இருப்பார்னு எதிர்பார்க்க மன்னிப்பெல்லாம் கட்டி வீடியோ போட்டார். தாக்கு பிடிக்க முடியாது. இதில் மேலும் மேலும் காரி துப்புனது பத்தாதுன்னு மேலும் மேலும் அவமானப்படுத்திக்கிது இந்த அம்மு. ஓரளவுக்கு நம்ம ஒரு லேக் ஆகிட்டோம் விட்டுறணும். அது எப்படியோ போய் தொலையட்டும் உடனே.
மேலும் வீடியோ போட்டு நாங்கள் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை 8 மணி நேரத்தை போடுவியா, கோபி மேலே ஒரு நோட்டீஸ் அனுப்பி அந்த இப்போ சமூக வலைதளத்துல 2 பக்கமும் சார்பாவுமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்போ ஒருவேளை படவா கோபி அவர்கள் பேசுனதும் ஆக்டர் சமூக பேசுனதும் வந்து ஆமா விஜய் டிவி பத்தி நமக்கு தெரியுமே 8 hours இருக்கிற வெர்ஷனை வந்து அவங்க 45 நிமிஷம் இப்படி வந்து பேசுறது இதுக்கு முன்னாடி கூட நடந்த பல இன்சிடென்ட்ஸ் நம்ம கேட்டிருக்கோமேன்ற மாதிரி சொல்றாங்க சார். அந்த ஷோ வந்து காலையில் 9 மணி ஷூட் பண்ணுவாங்க. அது எல்லா டாக் ஷோவுமே அப்படி தான். காலையில் காஃபி கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க, இளநீ கொடுப்பாங்க, லெஸ்ஸி கொடுப்பாங்க, அப்புறம் மத்தியானம் சோறு போடுவாங்க பிரியாணி. அப்போயாவது கிளம்பி நீங்கள் வெளில வந்துருக்கலாம்ல. இப்பெல்லாம் தப்பாக பேச வைக்கிறீங்க, நாங்கள் போகிறோங்கன்ட்டு வெளில வர வேண்டியது தானே. உட்காந்து சாயந்தரம் 7 மணிக்கு விட்டுருப்பாங்க. அது வரைக்கும் உட்காந்துருந்துட்டு அப்புறம் லபது நீங்கள் சினிமாவில் இருக்க நீங்கள் தானே, உங்களுக்கு அந்த பேசிக் சென்ஸ் இருக்கும் தானே. நம்ம வெட்டி தான் போடுவாங்க, ஒரு படம் எடுத்தால் அப்படியெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது, தேவையற்ற காட்சிகளை வெட்டுவாங்க. இதுபோக சென்சார் போர்டு ஒன்று இருக்குது, அவன் உட்காந்து வெட்டுவான், இதுக்கு மேலே இதெல்லாம் வெட்டுறான்னு. எல்லாத்தையும் தாண்டி தேட்டருக்கு வந்து படம் ஃபெயிலியர் ஆகிடும் தானே, இயற்கை தானே இதெல்லாம். இத்தனை இடத்துலையும் அந்த படம் தாண்டி தான் ரஷ்ஷு போடுவாங்க, ப்ரிவியூ ஷோ போடுவாங்க, இதெல்லாம் பார்த்து டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிட்டு போய் படம் ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ இந்த ஷோ நீங்கள் போய் பேச போகிறீங்க, ஒரு தரப்புக்கு நீங்கள் பேச போகிறீங்கன்னா குறைந்தபட்சம் அது சம்மந்தமான அறிவுகளை நீங்கள் திரட்டிக்கிட்டு போகணும். எதுவுமே இல்லை போய் உட்காந்து அப்படியே உட்காந்து பேசலாம் அப்படின்னா இப்படி தான் மாட்டோம். அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு அடிப்படையாக சொல்கிறேன், ஒரு நாய் வந்து விழுந்ததுனால கீழே விழுந்து என் பையன் இறந்துட்டான்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அதுக்கு ஒரு பொம்பளை கேட்குது, ஒரு குழந்தை வந்து விழுந்து கீழே விழுந்து உங்கள் பையன் செத்துருந்தா விட்டுருவீங்களா, கண்டுக்க மாட்டீங்களாங்குது. ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இப்படி கம்பேரிட்டிவ் அது ஏற்றுக்கவே முடியாது சார். அங்கே குழந்தை ரோட்டில் விழுவுறதும் குழந்தைய சரியாக பாதுகாக்கல பேரண்ட்ஸ்ன்னு சொல்கிறது எப்படிப்பட்ட வார்த்தை இது? இல்லை அவர் எந்த அளவுக்கு மனசு வந்து இப்போ தான் பையன் செத்து 6 நாள் ஆகுதுங்கிறாருங்க அந்த ஆள். அப்படி இருந்து நீங்கள் அதே ஒரு குழந்தை வந்து விழுந்து செத்து போயிருந்தா என்ன பண்ணிட போகிறீங்க அந்த குழந்தைய அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நாய்க்கு நான் எதிராகலாம் நிற்கலாமா? நாய் வந்து நபிகள் நாயகம்னு சொல்லியிருக்காரு, தேவைப்படுவோர் வளங்கள், கால்நடையை வைத்திருக்கவங்க நாய் வச்சுக்கோங்க, வேட்டைக்கு வச்சுக்கோங்க, பாதுகாப்பு வச்சுக்கோங்க, நபிகள் நாயகம் சொல்கிறாரு. சார் அந்த குழந்தைய அதாவது இழந்தவர் அவரே என்ன தெரியுமா சார் சொன்னார்? அப்போ கூட அவர் சொன்னார் நாயை கொல்லலாம் அவர் சொல்லலையே. அதுதான் சார் ரொம்ப எமோஷ்னலாக. அதாம்மா ஒரு அப்போ கூட நாங்கள் நாயை கொல்லணும்னு சொல்ல, ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை சொன்னது தான் சார் உண்மையாகவே. இன்னும் அது எப்படி சொல்கிறது உங்களுக்குன்னா, எளிய மனிதர்களோட மனநிலை அப்படி தான் இருக்கும். நான் ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ பார்த்த ஒன்று, இளவரசன் திவ்யாவில் வந்து இளவரசன் இறந்து விடுகிறார். இளவரசனுடைய தகப்பன் வந்து அடுத்து என்ன செய்ய போகிறீங்கன்னப்ப, என் மகள் திவ்யாவுக்கு நான் மறுமணம் செய்து வைக்க போகிறேன். தான் சேரி புத்தி, சேரிக்கு ஒரு எளிய மனசு இருக்கும். அதுதான் அந்த வீடியோவில் அதை சொல்லியிருந்தார். இந்த வார்த்தையை சேரிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறதில்ல, தப்பான வார்த்தையில் தமிழ் தான் அது, ஆனால் நான் பயன்படுத்துறதில்ல. அவர் சொல்லியிருந்தார் எளிய மனிதர்களோட மனநிலை அப்படி தான் இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மனநிலை தான். பையன் செத்து மார்ச்சரியில் இருக்கான், மறுபடியும் என்ன செய்ய போறீங்க, மகளுக்கு திவ்யாவுக்கு நான் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி சார், அதுதான் மனசு, எளிய மனிதன். அப்போ கூட நாயை கொன்றணும், நான் கூட அந்த இடத்துல போய் அது எதிர்த்தரப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க யாருமே நாயை கொல்லணுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லல. இந்த நாய்க்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு எடுக்க போறீங்க முடிவு, ஆக்ஷன்ஸ் எடுக்க போறீங்க, இந்த மாதிரியான தொடர் சம்பவங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஒரு முடிவை இன்னும் வராம இந்த டாக் ஷோ மட்டும் போச்சு என்ன சார்? இல்லை இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் வளர்ப்பு நாய் ஒன்று வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்னை கடிச்சிருதுன்னா நான் உங்கள் மேலே வழக்கு போட்டுடலாம். நான் வழக்கு போட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கி ஈரங்காயில், அதுக்குள்ளே இங்கே பிட்புல் ஒரு நாய் வந்து இங்கே ஜாபார்கான்பேட்டையில் கடிச்சு ஒருத்தர் கொன்னே போட்டு செத்தே போயிட்டார். கருணாகரன் பேர், வாழ 50 வயசு தான், ஒன்றும் பெரிய லாங் வயசுலாம் கிடையாது, செத்துட்டார். எத்தனை சீனியர் சிட்டிசனை பந்தாடு தெரியுமா அந்த நாய்? உங்கள் வீட்டு தாத்தா பாட்டி ரோட்டில் போகல வரக்குள்ள கந்தல் கோலமாக புணமாக கிடச்சா எப்படி இருக்கும்? நாய் வேட்டையாடியது, ஒரு வாகனம் மோதிடுது, அந்த நேச்சர். ரோட்டில் லாரி போகுது, பஸ்ஸு போகுது, எல்லாம் போகும், ஆக்சிடென்ட் ஆகும், அதெல்லாம் மறுத்து பேசலை. ஒரு அட்டாக் வந்துடுது, இறந்துடுறாங்க, ஓகே. ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிருது, ஒயர் இருந்து விழுந்து செத்துட்டா ஓகே, அதெல்லாம் ஆக்சிடென்ட்டு. ஆனால் நாய் பண்ணுறது இன்சிடென்ட்டு. நீங்கள் வளர்த்த நாய் கடிச்சிருதுன்னா உங்கள் மேலே வழக்கு போடலாம். தெருநாய் கடிச்சா யார் மேலே வழக்கு போடுறது? அன்றைக்கி அப்படி தான் ஒரு தெருநாய் வந்து ஒருத்தரை கடிச்சிருது, அவர் ராடால் அடிக்கிறார் நாயை, ஓகே. இன்னொருத்தர் வந்து எப்படி நாய் அடிக்க போச்சுன்னு ஒம்பளத்துக்கிட்டு இருக்காரு, அது பாவம், அதுன்னு பட்டக்குன்னு வந்து அவரோட பிடுங்குனுச்சு. ஐயோ ஐயோ இப்போ வலிக்குதா? நாயோட குணம் கடிக்கிறதுமா, அது ஒன்று ஒரு குணம் இருக்குது, அது கடிக்கும் தான், அது ஒன்றும் பண்ண முடியாது, அதோட ஹேபிட், அது அதோடைய நேச்சரே அதுதான், கடிக்கிறது தான். இந்த காலத்தில் வேட்டைக்கு வச்சுருந்துருக்காங்க. நாய் நம்மளோட ரொம்ப வருஷமாக பயணிச்சிருக்குமா. தஞ்சாவூர் ராஜராஜனே வந்து அலங்கு நாய் வச்சுருந்துருக்காப்புல, ஆனால் அது இப்போ டோக்கோ அர்ஜென்டைனான்னு சுற்றிட்டு இருக்கீங்க வந்து, ஆனால் அது பேர் அலங்கு. அந்த ஒரு கோயிலில் லெஃப்ட்டில் போய் சுற்றி வந்தீங்கன்னா அது மாட வீதியில் இருக்குது, செவத்தில் பெருசாக செதுக்கி இருக்குது. வள்ளுவனும் நாயை பற்றி சொல்லுங்க, நன்றிக்கு நாயை தான் உதாரணம் சொல்கிறான், மனிதனையெல்லாம் சொல்லலை. நாய் தான் நன்றியோடதுன்னு சொல்கிறான். ஆனால் வளர்த்தவனுக்கு அது நன்றியோடு இருக்கும், மற்றவனுக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல.
நீங்கள் உங்கள் வீட்டில் டாக் வளர்க்குறீங்கன்னா அது உங்கள் சேஃப்டி வச்சுக்கங்க, ஒரு ப்ரிகாஷன். அது நான் தப்பும் சொல்லலை. நாய் வளர்க்கணுங்கிறது என்னோடய பிரியமும் உண்டு. நீங்கள் நல்லா தனி வீடாக இருந்து நல்லா காம்பவுண்டெல்லாம் ஹைட் பண்ணி நல்லா 2 நாயை விட்டு வச்சு நீங்கள் நல்லா வளர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு திருடர்கள்லாம் வந்தால் உங்கள் வீட்டை வந்து கடிக்கும் நாய் இருக்குது, பயம் இருக்கும். பட் அந்த நாயை நீங்கள் வாக்கிங் கொண்டு வரீங்க ரோட்டுக்கு, அப்போ பயமாக இருக்கிற உங்களை பார்த்தா அது பிடுங்கிட்டு பாஞ்சு மேலே பாஞ்சு என்ன உங்களால் ஒரு நாயை எடுத்து கட்ட முடியுமா? இந்த வீட்டில் வளர்க்குற நாய்கள் இப்போ அந்த டாப்பிக்கை தாண்டி இந்த மாதிரியான ஸ்ட்ரே டாக்ஸ், அதாவது இந்த தெரு நாய்களுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அதுங்களுக்கு உடம்புல பூச்சிகள் இருக்கும். அந்த பூச்சிகளை கரெக்டான டைம்ல எடுக்கலாம், அதுங்களுக்கு வெறி பிடிச்சிடும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் என்ன மாதிரியான நமக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி எல்லா மிருகங்களுக்கும் பைத்தியம் பிடிக்கும். யானை தூக்கி போட்டு மிதிக்குது, வளர்த்தது தானே, வளர்த்த நாய் தூக்கி போட்டு மிதிக்குது. அவன் அத்தனை விட குட்டிலேருந்து பால் கொடுத்து வளர்த்து ரெடி பண்ணி கொண்டு வர்றான், ஒரே தூக்கி போட்டு மிதிக்குது. அப்பனை புள்ள வெட்டுறது இல்லையா, கொலை பண்ணுறது இல்லையா, புள்ளைய அப்பா கொலை பண்ணுறது எல்லாம் நடக்குது தானே. வளர்த்தவன் வளர்க்காதவன்லாம் இங்கே பாரபட்சம்லாம் கிடையாதுமா. அது ஒரு வெறி பிடிச்சிரும், வெறி பிடிச்சா செய்யும். இப்போ புலி இருக்குல்ல, புலி கடிக்கும், எல்லாருக்கும் தெரியும். சிங்கம் கடிக்கும், மான் ஓடும், மானை கண்டு பயப்படணுமா? மான் உங்களை கடிக்காதுமா, அது போய்டும். குதிரை கடிக்கும் தெரியுமா இல்லையா? குதிரை கடிச்சு விட்ரும் பிடிச்சவங்கள, பின்னாங்கால பின்னா தூக்கி ஒரே வெத்து தான், பல்லுகளெல்லாம் செதறிடும். அது குணம் தெரியுது இல்லை. ஆனால் அதெல்லாம் நடு ரோட்டில் சுற்றிக்கிட்டு இல்லைங்க. ஆனால் நாய், எந்த நாய் இவங்க சொல்கிறாங்க, ஜெயிலையும் நாயையும் கம்பேர் பண்ணுறாங்க. ரொம்ப தப்பு. ஜெயிலில் இருக்கவும் மனுஷன், அவனை எப்படி நாயோட கம்பேர் பண்ணி பேசுவாங்க? உயிர் உள்ள ரத்தமும் சதையும் உள்ள மனுஷம்மா. ஏதோ ஒரு சமுதாய கோபத்தில் அவன் உள்ளே இருக்கிறான், அவ்வளோதான். நான் எந்த தனி மனித கோபத்தையும் வந்து பொது கோபமாக தான் பார்க்குறேன். உங்களுக்கு எனக்கு பொருளாதாரம் ஒன்றா இருக்கா? ஏற்றத்தாழ்வு சொசைட்டியில் இருக்குல்ல, அந்த ஏற்றத்தாழ்வை அவனுக்கு சரி பண்ண தெரியல, கத்தி எடுத்து வெட்டிடுறான். அது சமாளித்து பொறுத்து போகிற பண்பை மீறுறாமா அங்கே ஜெயிலில் இருக்கான், அவ்வளோதான். அதுக்காண்டி சிறைவாசியை போய் நீங்கள் எப்படி ஒரு டாகோட கம்பேர் பண்ணுவீங்க? அந்த ஷோவிலே கேட்குறேன். அதெல்லாம் வெட்டிட்டில் போட்டிருக்கணும், அதெல்லாம் அப்படியே விட்டாங்களே, எப்படி விட்டாங்க? அதை ஜெயிலும் இதுவும் ஒன்றாம்மா. அமைச்சர்கள் கூட தான் ஜெயிலுக்கு போகிறாங்க. சுதந்திர போராட்டத்துக்கு போராடிய மகாத்மா காந்தி கூட ஜெயிலில் இருந்திருக்காரு. அவங்களும் டாக் ஒன்றான்னு கேட்குறேன். இந்த கம்பேரிசன் எப்படி அலோவ் பண்ணுறீங்க? அடுத்த பாயிண்ட், 4 பேர் நாய் கடிச்சிதுன்னா அவங்கள தூக்கி கொண்டு அடைச்சிருங்க, மற்ற நாயெல்லாம் விட்ருங்கிறாரு. நைட்டு 10 மணிக்கு நீ வேலையை விட்டு போகிறீங்க வீட்டுக்கு, அப்போ 10 நாய் கிடக்கு. ஒரு நாயை போய் காதில் போய் நாயே நீ கடிப்பியா கடிக்க மாட்டியா, உனக்கு வெறி பிடிச்சிருக்கா வெறி பிடிக்கலையா சொல்லு, உனக்கு கவர்மெண்ட்டை காப்பகத்தில் கூட போட்டுருன்னு கேட்பீங்களா? இல்லை பக்கம் கடிச்சு விட்ருவோம். நாயோட ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தணுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நாய்க்கு இவ்வளோ பெரிய சொல்றதெல்லாம் இல்லைம்மா, ரொம்ப தப்புமா. அது ரொம்ப தவறானது. எப்படி நாயிட்ட வந்து கெட்ட நாயை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது அங்கே இந்த ஷோலேயே கேளுங்க சார். இதோட சொல்கிறேன், அங்கே உட்காந்து பேசுனவங்களும் சரி. ஒரு டாக்டர் உட்காந்துருக்காரு அருணாச்சலம், அவரை சீஃப் கெஸ்டாக உட்கார வைக்கல, வடவா கோப்பி கொண்டு என்னத்து உட்கார வைக்கிறீங்க தனிச்சேரில்? அவரை அதை பற்றி சொல்லுவார். ரேபிஸுக்கு மருந்து கிடையாது. அங்கே உட்காந்து அந்த பக்கி ஏதாவது சொன்னுச்சா? அவர் பேசுனதே வெளில யார் டாக்டர் பேசுனதே வெளில ரேபிஸுக்கு மருந்து கிடையாது. வந்தால் செத்துருவோம்மா, நம்ம கன்ஃபார்ம் செத்துருவோம். தனி அறையில் பூட்டி வச்சுடுவாங்கன்ற மாதிரி. ஐயோ, கடைசி நேரம் நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக ஆகிடுவீங்க. காலைல ஒரு டாக்டரோட பேட்டி ஒன்று பார்த்தேன். இப்போ ஒரு இன்டர்வியூ பேசுகிறதுக்கு நான் எவ்வளோ ப்ரிப்பேர் ஆக வேண்டியது தெரியுமா? அவ்வளோ விஷயங்கள் தேடி 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 பார்க்க வேண்டியது. அவர் சொல்கிறார் கடைசி நேரத்தில் ஒன்று காம் டவுன் தான் பண்ண முடியுங்கிறார். காம் டவுன் எப்படி வேணுமோ இருக்கலாம், கருணை கொலை தான் கடைசியாக வேறு என்ன பண்ண முடியும்? உங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்கிறார். நாயாவே மாறிடுவீங்க, கட்டி ஆகும், அக்ரெசிவாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கிட்டக்க போய் இன்ஜெக்ஷன் பண்ண முடியும். எகிப்து இருக்கலாமா, எகிப்து அவன் தான் நாய்க்கு வேக்சினேட் போடுறான். 30 லட்சம் நாய்க்கு போட்டிருக்கானா. ஒரே லாங்காக வச்சுருக்கான் ஒரு ஊசி, இவ்வளோ தூரம் இருக்குது, அவ்வளோ தூரம் இருக்குது. எட்டிருந்து பொலிச்சுன்னு அடிச்சு விட்றான். நாய் பாபான்னு ஓடுது, வேக்சினேட் பண்ணுறான் நாயை. ஏன் சார் நம்ம இங்கே வேக்சினேட் பண்ணுறதை மிஸ் பண்ணுறோம்? இங்கே நாயோட பாப்புலேஷன் அதிகமா, அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ண முடியல சார். இதுக்கு முன்னாடிலாம் வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நாய் வண்டிகள்லாம் இருந்ததில்ல, நம்ம அதை பற்றி பெய் இருக்குமா, ஏகப்பட்ட நியூசன்ஸு. இந்த நாய் லவ் பண்ணுறாங்கன்னு, நாயை லவ் பண்ணுறான், அதை லவ் பண்ணுற ஏகப்பட்ட நியூசன்ஸ். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இடையில கோர்ட்டே சொன்னிச்சு, தெருநாய்க்கு வந்து பிஸ்கட் பால் வைக்கிறோம், நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் கடிச்சிதுன்னா. ஆமாம், நம்மளும் நாய்க்கு எதிரானவங்களாம் கிடையாதும்மா. நாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோடய வாழ்வியலோடு சம்மந்தப்பட்டது நாய். நாய் எங்கள் ஊர்லலாம் மாடு மேய்க்கும், அதுவாகவே மேய்ச்சிட்டு வந்துடும். அடுத்த விட்டு வயலெல்லாம் விடாது, ஆடு மேய்ச்சிட்டு வந்துடும். அது வேற நாய். நான் தொட்டு தாங்க பீட்டா கேஸ் போட்டான், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனான். நாட்டு நாய் அபிவிருத்தி மையம் இருக்கலாமா கிண்டியில், அதை தடை பண்ணணுமா? ஏன்னா சுகாதாரமான டேய், நாங்கள் போகிற ஹாஸ்பிட்டலே அப்படி தாண்டா இருக்குது விலகுன்னு. அது காரணம் என்ன? அதை தடை பண்ணால் அடுத்து விவசாயத்தை காலி பண்ணலாம், அது ஆடு மாட்டை மேய்க்கும்.
ஆடு மாட்டை காலி பண்ணால் ஜல்லிக்கட்டு மாட்டை தடை பண்ணணும். பீரியடு ஒரிஜினல் பீரியடை காலி பண்ணணும். நம்மளோட நாய் நிறைய இல்லையுமே, அழகு நாயெல்லாம் நீ லட்சக்கணக்கில் விற்கிது. நம்ம பீரியடுமா அது? ராஜபாளையம் சிப்பிப்பாரெல்லாம் இப்போ தானே மீட்டாங்க. ஜல்லிக்கட்டுக்கு பிறகு தானே அதில் வந்துச்சு. ஜல்லிக்கட்டுக்கு பிறகு தான் பாதி நம்ம மனுஷனாகவே மாறி இருக்கோம். நம்ம எதையெல்லாம் இழந்திருக்கோங்கன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அவன் விளையாட்டாக போய் கடைசியாக கோலா வரைக்கும் வந்துட்டான். நம்மளால் ஒக்கோ கோலா வரைக்கும் வந்துட்டான். காளிமாருக்கு பவுண்டா விற்கிது. விற்று தெரியுதா? நான் பவுண்டா கை மாறி ரொம்ப வருஷம் ஆச்சு ஓனர் கை மாறி. ஆனால் பாரம்பரியம் சோடா பாட்டில் வந்துருச்சு, கோழி சோடா வந்துருச்சு. 90s கிட்ஸ்னு ஒரு முட்டாய் கடை இருக்கு டி நகரில், போய் பாருங்க. ஆமாம் சார். ஃபுல்லாக அந்த ஃப்ரில் வச்சு விளாண்டோம். அந்த முட்டாய் டிக்கி எல்லாம் இருக்குது. ஆமாம் சார். ஆமாம். அதனால் அதாவது நாய் வந்து நம்மளோட வாழ்வியலோட சம்மந்தப்பட்டது, பாதுகாப்போடு சம்மந்தப்பட்டது. நம்ம வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி. நான் இல்லைன்னு தான் சொல்லலை. பட் உங்கள் வளர்ப்பு உங்கள் வீட்டோட வச்சு. ஒரு யானை பாகர் இருப்பார், உங்கள் ஃப்ளாட்டில் கொண்டு ஒரு யானையை கட்டி நான் ஒத்துக்குவீங்களா? இல்லை சார், இப்போ இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் பற்றி தானே சார் இப்போ வந்து யாருமே இப்போ ஓகே நாய் உங்கள் வீட்டில் வளர்க்குறது, இப்போ அந்த கொஸ்டின்ஸ் எங்கேயுமே வரல சார். அதை தான் நானும் சொல்கிறேன். இப்போ ஸ்ட்ரீட் டாக் இருக்குல்ல, அதை இந்த நடிகைகள் தத்தெடுத்துக்க வேண்டியதான். அம்மா சொன்னாங்க நான் சிங்கிள், இப்படி கையை பாருங்க, ஐ எம் சிங்கிள். கையில் ஒரு தலைவாணி வேற கொடுத்துட்றாங்க. இந்த கூட கணக்கு வச்சுக்கிறீங்களா எடுத்து? ஐ எம் சிங்கிள் தெரியுதுல, ட்ரோல் பண்ணுவாங்கன்னு. இல்லை சார், எனக்கு இஷ்டம் இல்லை வச்சுக்கிடுங்களேன், ட்ரோல் மெட்டீரியல் தான், போட்டு சதைச்சிருவாங்க கீழே உங்களை. இங்கே பாருங்க, அப்படி கையை ஐ எம் சிங்கிள், நான் 4 டாக்ஸ் வச்சுருக்கேன். கையை பாருங்க, 4 டாக்ஸ் வச்சுருக்கேன். நான் இந்த தனிமையை அப்படி ஃபீல் பண்ணுறேங்குது. ஏமா கல்யாணம் பண்ணி 4 பிள்ளை பத்துக்குமா? ஏமா நாயோட மல்லுக்கிட்ட அது நமக்கு வேண்டாம்ல சார். இருமா, நாயோ எதுமா பர்சன்ட் பொது வழியில் வந்து பேசிட்டீங்களம்மா, உங்களை தொலைச்சி விட மாட்டோம், தொலைச்சி கட்டுவோம் உட்காந்து. எப்படி வந்து பொது வழியில் அந்த மாதிரி பேசுவீங்க? ஒரு பிள்ளையும் ஒரு நாயும் சொன்னா இல்லை, அதெல்லாம் ரொம்ப தப்பு தான். அப்புறம் நீங்கள் நாய் வளர்க்க தெரியாமல் இல்லாமல் நாய் வளர்க்குறது இன்னொரு பிள்ளை பற்றி வளர்த்துக்கலாம். அதுக்கும் பால் விட்டணும், அதுக்கும் பிஎல்லணும், அதையும் எல்லாம் தொடச்சி கிடச்சி வச்சு மருந்து மாத்திரை செலின்னு ஸ்கேன் பண்ணுறாங்கம்மா நாய்க்கு. அது நாயின்னு சொல்லக்கூடாதாம்மா, பயங்கர கோவம் வந்துருமா. அவங்க அவர் அவன் செல்லம் வந்து அவன் கோச்சிப்பான். ஐயோ அவன் கோவம் வந்துடும். அதுமாரி நாயை வாக்கியம் கூட்டு வர்றாங்கல்லம்மா, அந்த ஆண்டிகள்கிட்ட பேசுகிறதே எங்களுக்கு வேலை. பேர் என்ன வச்சுருக்கீங்க, யாரை பக்கம் வந்தீங்களா, மாரி பக்கம் வந்தீங்களா அப்படின்னு சொல்லுவார்ல. மாரி படத்தில் புறா வளர்த்துட்டு இருப்பான். அந்த ஹீரோயின் பார்க்க வருவான் காஜல் அவர்களே, யாரை பக்கம் வந்தீங்களா, மாரி பக்கம் வந்தீங்களான்னு கொஞ்சம் நாயை கொஞ்சம் மாரி. இவன் என்ன செய்கிறாங்க, இந்த நாயை பிடிச்சிக்கிறாங்க. பேரன்னு வச்சுருக்கீங்க, அந்த ஆண்டிக்கிட்ட பேசணும், நேராக பேசி தொலையண்டா. நாய் ஒரு டூல் மெட்டீரியலாக மாறுதுமா, லவ்வுக்கு டூல் மெட்டீரியல் ஆக்கிடுறாங்க நாயை. ஓ பேர் ஓ ஃபைன் சூப்பர், நல்லா ஜம்ப் பண்ணுறான் அப்படின்னு. அடுத்த நாள் நாய் இவனை படுத்துகிற பாட்டில் அது என்ன நாய் என்ன நினச்சிடான், நம்ம ஓனரை பிக்கப் பண்ணுறது நம்மளை பயன்படுத்துகிறானோடா, நம்ம போகக்கூடாது இவனோட, நம்ம இங்கேயே கிடப்போம் அப்படின்னு அது முடிவெடுத்துருது. நாய் எவ்வளோ உஷாரு, நாய் படுத்துற போய நான் வரல போய அப்படின்றோம். அடுத்த நாள் உடனே அந்த ஆண்டிக்கிட்ட எங்கே அவன் மாறி எங்கே, அவனுக்கு நீ மூடு இல்லை, வீட்லேயே படுத்துட்டான் அப்படின்னு. டேய் நீ பேச நினச்சது ஆண்டிக்கிட்ட, இதுக்காக நாயை எழுக்கிற பாவம் வாயிலா ஜீவன்டா. நம்ம லவ் சென்ஸ் வேறு, அதோட லவ் சென்ஸ் வேறு, அதை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க. இப்படியாக தான் நடக்குதே ஒழிய அக்கப்போர் ரோடு பூரா பேலை விட்டு கிளிப்பை போட்டு அள்ளிக்கிட்டு அள்ளிக்கிட்டு காலங்காத்தால இது ஒரு வேலையா? அது ஒரு பிள்ளைய பற்றி வளர்த்தாலும் அன்றைக்கி தண்ணி கிண்ணி நம்ம சோறு ஊற்றும், ஒரு தென்னம்பிள்ளையை வளர்க்கலாம், 4 மரக்கன்றுகளை நடலாம். நாய்க்கு நம்ம எதிரானவர்கள்லாம் இல்லைம்மா. நம்ம இங்கே மனுஷனே 40 கோடி பேர் சாப்பிடாம தூங்குறாம்மா 3 வேளை. நாய் பாவமாக இருக்குமா, இழைச்சி போய் குட்டியெல்லாம் தெம்பே இல்லை சுத்தமாக. அது என்ன அந்த ஒரு இடம் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டேங்க, அதை எக்ஸாக்ட்லி எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் இன்றைக்கி எனக்கு அது பயமாக இருந்தது. நான் ஒரு வாட்டி ஒரு நாக்குட்டினா இவ்வளோ தூரம் இருக்கும், பல்லெல்லாம் இறுகிட்டதுக்கு சாப்பாடு இல்லைன்னு நினச்சி நான் பால் பாக்கெட்லாம் வாங்கி பீச்சு வாயிலெலாம் விட்டேன். ஆனால் இன்றைக்கி தெரியுது அது ரேபிஸாக கூட இருந்திருக்கலாம். ஈவன் எனக்கு அன்னைக்கு தெரியல. இது நடந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். அது வேறு பயந்துடாதீங்க, நான் நாயை மாற மாட்டேன், தள்ளி உட்காடுறாங்க ரேபிஸாக இருக்க போகுதுன்னு. 10 வருஷம் இருக்கும். ஆச்சரியப்பட்டேன் சார். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சார் நாங்களாம் கூட யாருமே வந்து நாய்க்கு அகேன்ஸ்டாக இல்லை சார். நான் கூட நாய் பார்க்கும்போது இதுக்கு பிஸ்கெட் வாங்கி போடுறதாகட்டும் சரி, இதுக்கு சாப்பாடு வைக்கிறது எல்லாருமே இங்கே பண்ணுறது தான் சார். ஆனால் ஒரு சில கேள்விகளுக்கெல்லாம் இங்கே பதிலே இல்லை. உண்மையாகவே இந்த குழந்தைங்களெல்லாம் கடிச்சு வீட்டில் தூங்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தையெல்லாம் வந்து கவிட்டு போகும்போதுன்றதெல்லாம் எப்படி சார் அதெல்லாம் அதுக்கு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறோன்றத இப்போ வரைக்கும் யாருமே பேசல. ஆனால் இந்த மாதிரியான ஒரு டாக் ஷோவில் இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் தேவையா அப்படின்ற தேவைதாம்மா. ரொம்ப ஆரோக்கியமான டிஸ்கஷன். முதல்ல ஜாதி பற்றி பேசியிருந்தார், அதுவும் நல்லா இருந்தது. நம்ம கோபியை பொறுத்தவரை அந்த விஜய் டிவியில் அது ஒன்று தான் அறிவார்ந்த ஷோன்னு வச்சேங்க. பாக்கெல்லாம் திங்கு தக்கன்னு ஆடுறது, குக்கு வித்து கோமாளி, என்னென்ன மோனிகை சோறு சமைக்கிறது, இதெல்லாம் ஒரு வேலையா? காலங்காலமாக சமைச்சு சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறோம். கேஸ் எடுப்பதுக்கு தள்ள வச்சு கொளுத்து சொல்லுங்க, பர்னரை வச்சு படாக்கடை. இதே வேலை இவங்க எல்லாம் இந்த வளர்த்து விட்டது பூரா இவங்க தான் வளர்த்து விட்டது. இந்த விஜய் டிவி தான் நிறைய பேருக்கு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஆனால் நாயை பற்றி பேசணுமா, இப்போ அதுக்கான அவசியம் வந்திருக்கு. ஏன்னா
இப்படி ஒரு மனநிலையில் இருக்கிறாங்களே, ஒருத்தன் குழந்தை செத்துருச்சுன்னு சொல்கிறான், அதை பொருட்படுத்தலை. ம். நாய்க்கு சப்போர்ட்டாக பேசுகிறது தப்பு இல்லைம்மா, அது ஒரு கண்டிப்பா உயிர் தப்பு தான். தான் சார். ஆனால் இதோட கம்பேரிசன் இப்படி பண்ணுறாங்க, அதுக்கு பற்றி பேசுகிறாங்க. இவங்க அதை பற்றி கவுண்டர் கொடுக்க 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 அவங்களோட ஒரிஜினலான நிஜ அறிவெல்லாம் வெளில வந்துருச்சு. சார் உண்மையாவே இந்த நாய்கள் மேல வெறுப்பு இவங்க பேசுறதுனால கூட இன்னும் ஜாஸ்தியா வந்துரும். நாய் வந்து இப்போ இங்கே பார்க்கில் எல்லாம் கிடக்குதுமா, அதுக்கு வந்து இந்த ஸ்கின் டிசீஸ் வந்துடும், அப்படியே ரோஸாக மாறி முடியெல்லாம் கொட்டிடும். ஓகே, பார்க்கவே ரொம்ப அருவருப்பாயிடும். ஆக்சுவலாக நான் நாய் வளர்க்காததுக்காரன் நமக்கு முன்னாடி அது இறந்து போயிடுங்க சொல்லிட்டு வளர்க்கலை. ஓகே, நான் நல்லா இருக்குள்ளே நான் வளர்த்தது செத்து போயிடும். அந்த சோகத்தை என்னால் தாங்க முடியாது, என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் நாய் வளர்த்துருக்கேன், சின்ன வயசில் வளர்த்துருக்கேன். ப்ரௌனின்னு ஒரு நாய் வளர்த்தேன், அப்புறம் ஒரு நாய் வளர்த்தேன். பட்டு நாய் வளர்க்குறதுக்கு தனி வேலை, நம்மளோட சுதந்திரம் பூரா பறி போயிடுது. எங்கேயாவது போனால் சாப்பாட்டுக்கு ஆள் அரேஞ்ச் பண்ண வேண்டியா இருக்குது. ஸோ அதனால் அந்த மேலே பெரிய லைக் இல்லை. ரெண்டாவது வீட்டுக்கு வர்றவங்கள அது மாதிரி ரொம்ப குலைக்கிறது, வர்றவங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி இருந்தது ஒரு கெஸ்ட்டு வர்றவங்கள. ஆனால் நாய் வளர்க்கணும், அது எப்போன்னா அதுக்கான ரிட்டையர்மெண்ட் காலத்தில் நான் நாய் வளர்ப்பேன். நாய் வளர்த்து அது சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்கான சுச்சுவேஷன் இங்கே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு யானை பார்க்குற உங்கள் பிளாட்டில் கொண்டாந்து ஒரு யானையை கட்டினா ஒத்துப்பீங்களா? நீங்கள் சர்க்கஸில் சிங்கத்தை மேய்க்கிற ரிங் மாஸ்டரு சிங்கத்தை ஓட்டிட்டு வாக்கிங் ஓட்டிட்டு தான் ஒத்துப்பீங்களா? யோ பிடிச்சி சிங்கத்து கட்டியை கடிச்சு விட போகுதுன்னு. ஏன்னா காரணம் சிங்கத்தை அவராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு கட்டது எத்தனை இடத்துல ரிங் மாஸ்டர் தூக்கி போட்டு தின்னு சிங்கம் செவுட்டில் வச்சு காலி பண்ணியிருக்கு. என்னையாய் சுத்த விடுக்கிறா இந்த கம்பிக்குள்ளன்னு நாயை எழுத்துட்டு வந்தான் அந்த பையன். ரேட் உள்ளர் அன்னைக்கு தான் போட்ட வழக்கு. இந்த ஆட்டோ டிரைவர் இந்த அண்ணனை விட நைட்டாக இருந்தாப்புல, அது விழுந்து கடிக்குது. இந்த பையனால் இழுத்து கட்ட முடியலை, கடிச்சு விட்டுருச்சு ராட்டு உள்ளரு. சார் இன்னொன்று, இந்த நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல, அது ஓனர்ஸ் கூட்டிகிட்டு போகல சார். அவங்க வீட்டில் இருக்கிற வந்து அந்த செக்யூரிட்டிக்கு வேலை பார்க்குற அண்ணா இருக்காங்கல்ல, அவங்கள இல்லை வேலை செய்கிற அக்கா அவங்களெல்லாம் கூட இவங்க அனுப்பி விடுறாங்க சார். அப்போ எப்படி சார் அவங்களால மேனேஜ் பண்ண முடியும்? நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து சீமாட்டி ஆகிட்டீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஒரு நகை டோலக் போடுறது, இல்லை இதுக்கு மாட்டல் மாட்டுறது, என்ன தொங்கிட்டு மாட்டு தூக்கி மாட்ட வேண்டியிருக்கு. இப்படி ஒரு கயத்தை போட்டு கட்டிக்க வேண்டியதானே. இப்படி தலகை இதுக்கு டெட் பாடி கட்டுவாங்களா, அது மாதிரி கட்டிக்க வேண்டியதானே. சீமாட்டி இதில் தூக்கி மாட்டல் போடுறது, இங்கே தொங்கட போடுறது, இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா சார்? இடுப்பில் ஒரு என்னது யானைக்கு போகிற பேர் ஒட்டியானமா அது பேர், அதை ஒன்று மாட்டிக்கிறது. இதெல்லாம் நீங்கள் பணக்காரி ஆகிட்டீங்கன்னு நம்ப வைக்கிறது, சரியா? அதேமாரி இப்போ கூடுதலாக நாய் ஒன்று வந்துருச்சுமா. உங்கள்கிட்ட நாய் இருந்தால் தான் நீங்கள் ரிச் பாய், ரிச்சு கேர்ள், இல்லைன்னா நீங்கள் ஒரு புவர், நான் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாய் வளர்க்குறாங்கம்மா. அதை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதா சொல்கிறாங்களே. இல்லைம்மா, நாய் தாம்மா இவங்களை கூட்டிகிட்டு போகுது. இவங்க தூங்கிக்கிட்டே போகிறாங்கம்மா பின்னாடி, அதுதான் இழுத்துட்டு போகுது. கான்குட்டி மாதிரி டங் 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 டங்கு இவங்க அது பின்னாடியே போகிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், நாய் வளர்க்குறது தப்பு கிடையாது. அதுக்கு ட்ரெயினர் இருக்காங்க மெட்ராஸில், அவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அந்த நாயை நேராக வச்சு நல்ல பயிற்சி, முதுகில் ஒரு பெல்ட்டு போட்டு பிடிச்சிக்குவாங்க. முதல்ல நாய்க்கு சரியாக ரோப்பே போடுறது இல்லைம்மா, நாய்க்கு பெல்ட் இடுப்பில் போடணும். இடுப்பில் போடணும், டக்குன்னு லாங் ரோப் விட்டு இழுத்து கட்டுறதுக்கு தெரியணும். எந்த விதமான பயிற்சி இல்லாமல் இங்கே அழைச்சிட்டு போனால் எப்படி? ஜல்லிக்கட்டு மாடு இருக்குது, அதை என்ன ரோட்டில் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க? அது அதோட கேம்பஸில் இருக்கும், குளத்தில் குளிக்கும், நேராக மதுரையில் போய் வாடிவாசல் லவுத்து விடுறது. மாட்டுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், நீங்கள் மேலே உட்காந்துருப்பீங்க. ஏன்டா வம்புன்னு கேட்டால் எல்லாத்துலேயும் பெண் சமூகங்கிறீங்க. நான் மாட்டை அவுத்து விடுங்க, வாங்க ஜல்லிக்கட்டு மாட்டை நடக்கிறது எல்லோரும் வாங்க. அந்த வீரர்கள் அப்படியே வருவாங்க, குத்துனா குடல் சரிஞ்சு செத்து போகும்னு தெரியும். பார்க்குறதுக்கே நமக்கெல்லாம் பதறது, ஐயோ காலை போட்டு மிரிச்சிடும், ஒன்று வீசும் அப்படியே. அது அங்கே தான் நடக்கும். அதை கொண்டாந்து உங்கள் பார்க்கில் ஊற்று விட்டா ஒத்துப்பீங்களா? எங்கள் வீட்டு டொமஸ்டிக் அனிமல் இதுதான், பெட் அனிமல், நான் ஜல்லிக்கட்டு தான் வச்சுருக்கேன், ஓகேவா? ஒத்துப்பீங்களா? முட்டி விட்ற முடிச்சு. மாட்டுக்கு நான் தான் முதல்ல வழக்கு போட்டேன், மெட்ராஸில் சுற்றிக்கிட்டு இருக்கேன், அதுக்கும் ஆர்டர் வாங்கினேன். கார்பரேஷன் நாள் ஆலோன்ஸ் கட்டி அடித்தாங்க, மாடுகளை உடனே பிடிச்சிருவோன்னு. அப்புறம் அது கண்டெம்ட் தான் போனோம் மாட்டு வழக்கில். ஸோ எல்லாத்துக்கும் கோர்ட் வாசலில் போய் நம்ம தட்டி 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 தான் நீதி வாங்கினா அலுப்பாக இருக்குல்ல. நமக்கே ஒரு சென்ஸ் வேண்டாமா? இப்போ கவர்மெண்ட்டு உங்களை நாயெல்லாம் கொல்லலாம் சொல்ல, இப்போ அந்த நாய்க்கு பொறுப்பேற்றுக்கலான்னு கேட்டாங்க அந்த நடிகைகிட்ட. அது என்ன சொன்னிச்சு, நாய் எப்படி பொறுப்பேற்றுக்கோன்னுச்சு. அப்போ கவர்மெண்ட் அது நாயை பொறுப்பேற்றுக்குது. உங்கள் நாய் வேணான்ட்டீங்கல்ல, தெருநாய், அது அரசாங்கம் எங்கள் நாயின்னு சொல்லுது, நாங்கள் எடுத்து வளர்த்துக்கிறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லுது. இதுக்கு மேலே என்ன செய்கிறது? குப்பை தொட்டியில் குப்பை கிடக்கணும், குழந்தை கிடக்கிற நாடு நம்ம நாடு. ஈ மொச்சிக்கிட்டு நாய் தின்னுக்கிட்டு. தூய்மை பணியாளர்கள் அவங்கெல்லாம் எவ்வளோ அது எடுக்கிறது அது எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லை சார்? நாய்க்கு இவ்வளோ ரெக்கமெண்டேஷன் பேசுகிறாங்கம்மா. நான் கேட்குறேன், பைக்கில் புருஷன் முன்னாடி போகிறோம்மா, குப்பையை அப்படி கட்டி பொண்டாட்டி கூட இறங்கி போடுறதில்ல, புருஷனை இறங்கி போடுறதில்ல, அப்படியே ரன்னிங்கில் வீசுகிறாங்க, ரிங் பால் மாரி ட்வைன்னு. அது குப்பை தொட்டிலேருந்து கீழே விழுது. வீட்டில் லேடிஸ் பயன்படுத்துகிற நாப்கின், பச்சை பிள்ளை பீ, இன்னும் முதியோர்கள் பயன்படுத்துகிற டயப்பர் எல்லாத்தையும் கொண்டாந்து குப்பை தொட்டில் போடுறீங்க. அதை எடுக்கிற சகோதரன் மனுஷன் இல்லையா? நாய்க்கு பேசுகிறீங்க, அதை பற்றி பேசுகிறது இல்லை.
அதே ஒரு டாக் ஷோ வைங்க கோபி. குப்பை தொட்டியை ஒழுங்காக போடாத குப்பைகளேன்னு வச்சு விடுங்க தலைப்பு. அடித்து திட்டட்டும் இதெல்லாம். ஃபைன் சார். ஆமாம். உண்மையாவே இந்த நீயா நானா ஷோ வந்து இப்போ இருக்கிற இப்போ வந்து இன்னும் ஒரு விழிப்புணர்வு கிரியேட் பண்ணுமா, இன்னும் மக்களோட மனசுல என்ன மாதிரியான ஒரு திங்கிங் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் சார். உண்மையாவே கவர்மெண்ட் இதுக்குள்ள இறங்கி இதுக்கு அடுத்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்காம டாகை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதே சமயம் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வராம பாத்துக்கணும் சார் அப்படின்றது தான் நாங்களும் இங்க முன்னெடுத்து வைக்கிறோம். ரொம்ப நன்றி சார், நம்ம நன்றி. நேரத்துக்கு.